Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மியூசிக் ஷாப் மூர்த்தி. இந்த மாதிரி வீக்ல போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்பர் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மியூசிக் ஷாப் மூர்த்தி 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மியூசிக்கல் டிராமா மூவி. அஜய் கோஷ் தான் இந்த மூவில வெளியில எடுத்து நடிச்சிருக்காரு. அமேசான் பிரைம்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு மியூசிக்கல் ஷாப் வச்சுட்டு நார்மலா ஒரு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொண்டாட்டி 2 பொண்ணுங்கன்னு சொல்லி இருக்காரு. பழைய காலத்து பஞ்சாங்கமாவே இருக்கீங்கன்னு சொல்லி பொண்டாட்டி திட்டி நம்ம ஒரு நல்ல செல்போன் கடை வச்சு வாழ்க்கையில முன்னேறலாம் உருப்படலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு பொண்டாட்டி புருஷன் கிட்ட கேட்டாலும் நம்ம கதையோட ஹீரோ எனக்கு மியூசிக்ல தான் பேஷன், நான் மியூசிக்ல தான் சாதிக்க போறேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி 50 வயசுல டிஜேயும் கத்துக்கிட்டு டிஜே வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. யாரு என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஹீரோ டிஜே ஆனாராங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆவரேஜான மியூசிக்கல் ஃபீல் குட் டிராமா மூவி ஸ்டைல தான் இந்த மூவி நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. தமிழ்ல போய் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா தான் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அஜய் கோஷ் ஒரு வர்டசைல் ஆக்டரா இந்த மூவில கலக்கிருக்காரு. சாலிடான இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுத்திருந்தாரு. சப்போர்ட்டிங் ரோல்ல சாந்தினியுமே இந்த மூவில அந்த ரோலுக்கு ப்ராப்பரா ஆப்டா சூட் ஆயிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள மோட்டிவேஷனல் டிராமாவை இன்ஸ்பைரிங்கா தான் எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. மியூசிக்கல் டிராமாக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா இன்க்ளூட் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாத்தையுமே ப்ராப்பரா நிறைய சீன்ஸ்ல எலிவேட் பண்ற மாதிரி சில விஷயத்த ப்ராப்பரா இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மியூசிக்கல் டிராமாங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ் எல்லாமே கிளாப்ஸ் அடிக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் மட்டும் ஆவரேஜா சட்டலா ஓகேவா இருந்துச்சு. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் பேயோட நரேஷனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா டீசென்டா வாட்சபிளா ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் அப்படியே உல்டாவா பிளாட்டா படுத்துருச்சுன்னு தான் சொல்லுவோம். ரொம்ப ப்ரெடிக்டபிளான டோன்ல சிம்பிளா அவுடேட்டடான மோட்டிவேஷனல் ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி ஸ்டைல நிறைய விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணி உருட்டி வச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே வாலண்டியரா திணிச்ச ஒரு ஃபீல்ல தாங்க இருந்துச்சு. ஏன்னா பேஷனுக்கு ஏஜ் ஒரு தடையவே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில எந்த வயசுல வேணாலும் ஜெயிக்க முடியுங்கிறத தாண்டி அவரோட ஏஜும் எக்ஸ்பீரியன்ஸ்னால மட்டுமே ஒரு விஷயத்த பண்ண முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணி மெசேஜை சொசைட்டிக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் எதுவுமே பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகாம போனது ஒரு சின்ன டிராபேக்கா இருந்துச்சு. ரியாலிட்டி படத்துல பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. பயங்கர டிராமாட்டிக்காவும் ஓதி டாப்பா சொல்லி இருந்த ஒரு சில விஷயம் மட்டும் அக்செப்டபிளா இல்லங்கிறது அப்பட்டமா அந்த மூவி பார்க்கும்போது உங்களாலே தெரிஞ்சுக்க முடியும். இந்த மூவில இருக்கக்கூடிய நோட்டபிளான டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸான ஒரு டோன்ல இல்ல. இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை நம்ம பெட்டராவும் ப்ராப்பராவும் செகண்ட் ஹாஃப்ல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலே ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். தேர்ட் ஆக்ட்ல பயங்கரமா படம் படுத்துருச்சு. கிளைமேக்ஸ்மே அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா ஒரு வா மூமெண்ட்டை கிரியேட் பண்ணாம விட்டுருச்சு. இந்த மூவில ஐடியா டிஃப்ரெண்டா இருந்தாலும் கான்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லங்கிறதாங்க இந்த மூவியோட மிகப்பெரிய ப்ராப்ளமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த ரேட் ரேஸ் ஓடுற சொசைட்டில பேஷனுக்காக ஒரு மனுஷன் இவ்வளவு விஷயத்த பண்ண முடியுமாங்கிற கேள்விக்கு பதில் சொல்ற விதமா தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. போர் அடிச்ச டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான தமிழ் டப்டு மியூசிக்கல் டிராமா ஃபீல் குட் மூவி தான் இந்த மியூசிக் ஷாப் மூர்த்தி. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து டாடா பை, see you and love you all.